இங்கு தலைவன் ஒருவன் உண்டு. அந்த தலைவனினுடைய அருள் பெறுகின்றதாகிய உயிர் என்பது உண்டு. அந்த தலைவனினுடைய அருளை இத்துணை காலமாக உயிர் பெறாதபடிக்கு தடுத்து நின்றதாகிய மலங்கள் உண்டு என்பதை உள்ளவாறே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றதான பகுதிகள். சைவ சித்தாந்தம் அப்படின்றதான ஒரு கோட்பாடு எங்கேயோ தனித்து நம்முடைய பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள் என்று சொல்லுவது பெரும் பிழை. எங்கேயோ தனித்து எடுத்து காட்டி இருக்கிறார்கள், எங்கேயோ தனித்து பாடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது பெரும் பிழை. சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை பொருளை, நுண்மை பொருளைத்தான் பன்னிரு திருமுறைகளினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரதிபலிக்கின்றன. சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை பொருள். ஏனென்றால் இந்த நால்வர் பெருமக்களினுடைய வாழ்வு என்பதும் அவர்கள் அருளி செய்த அந்த பாடல்களினுடைய தன்மை, அதனுடைய சுவை என்பதும் மெய்கண்டான் நூலின் திறம் என்று அனுபவித்த பெரியோர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றதாகிய உண்மை. நமக்கு இந்த கோட்பாடு என்ன, அந்த கோட்பாடு என்ன என்பது இன்னும் சரிவர அறிந்து கொள்ள முடியாததினாலே நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடியதாகிய தன்மையாகவே எப்பொருளும் ஆக்குகின்றதாகிய தலைவன் ஒருவன் என்பவன் என்றும் உண்டு. இங்கு நானே பிரம்மம் என்கின்ற நிலையிலேயோ அல்லது அவன் வேறு நான் வேறு என்கின்றதான நிலையிலேயோ நிகழ்கிற விஷயம் அல்ல. இங்கு நமக்கு சொல்லப்படுவது எல்லா பொருள்களையும் ஆக்குகின்ற ஈசன் ஒருவன் உண்டு என்கின்றதாகிய உணர்வும், அப்பொருள்தான் ஆளுடைய அடியார்கள் என்னும் அறிவும், இப்படியால் இது அன்றி தம் இசைவு கொண்டு இயலும் துப்புரவு இல்லார் துணிவு துகளாக சூழ்ந்து எழுந்தார். இப்படி அறியாதவர்கள், அவர்களினுடைய சரியில்லாததாகிய தன்மையானது, அவர்கள் கொண்ட கோட்பாடானது என்ன செய்ய போகிறது அப்படின்னா துகளாகும்படியாக என ஞானசம்பந்த பெருமான் சூழ்ந்து எழுந்தார் என்று நமக்கு அந்த பகுதிகளை தெய்வ சேக்கலார் பெருமான் மிக அருமையான முறையிலே எடுத்து காட்டுகிறார். அந்த வகையிலே நம்ம பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே திரு ஞானசம்பந்த பெருமானினுடைய திரு அவதாரம் என்பது ஏனைய சமயங்களினுடைய உண்மைகளை உள்ளவாறே உள்வாங்கி கொண்டு, அதாவது கருத்துக்களை மறுப்பது அப்படின்றது ஒன்றும் தெரியாதவனும் அந்த கருத்துக்களை மறுக்க முடியும். அதே சமயத்திலே அந்த கருத்துக்களிலே குழப்பம் உடையவனும் அந்த கருத்துக்களை மறுக்க முடியும். இன்னொரு கோணத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதைவிட உயர்ந்த கருத்துக்களை உடைய ஒருவனும் அந்த சமயத்தினுடைய கருத்துக்களை மறுக்க முடியும். இங்கு உணர்வறிய மெய் ஞானம் உணர்ந்தவராகிய திரு ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்றதான் நமக்கு எடுத்து காட்டினார். ஒவ்வொரு சமயங்களும் இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம் என்று பல்வேறு தெய்வங்களை எடுத்து காட்டுகின்றன. ரொம்ப அழகாகவே ஒரு இடத்திலே எடுத்து காட்டுவார்கள். விரிவிலா அறிவினார்கள் வேறோர் சமயம் செய்து அப்படின்னு. அதாவது உள்ளவாறே சொல்லப்படுகின்றதாகிய கடவுளினுடைய உண்மை பொருளை அறிய இயலமாட்டாதவர்களும் அனுபவித்து உணரமாட்டாதவர்களும் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அவரவர்கள் அறிவு எவ்வளவு தூரம் சென்றதோ அந்த அளவிலே அவர்களுக்கு என்ன உணர்வு கிட்டியதோ அதுவே உண்மை என்று எடுத்து சொன்னார்கள். அப்ப இங்கு ஞானசம்பந்த பெருமான் போன்றோர்களினுடைய அறிவும் அனுபவமும் எப்படிப்பட்டது என்றால், இப்படி நிற்கின்ற இவர்களினுடைய அறிவினையும் அனுபவத்தினையும் காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தது. ஆகவேதான் எல்லா சமயங்களையும் நிராகரணம் செய்து, ரொம்ப அழகாகவே அந்த நால்வர் துதியிலே நம்ம பார்த்தோம், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்ன சொல்லிட்டாங்க, இல்லை என்றே சொல்லிவிட்டார்கள். இல்லை என்று மறுப்பதற்கான காரணம் என்ன என்றால், அவைகளிலே சொல்லப்படுகின்றதாகிய உண்மைகளும் அந்த உண்மையை பின்பற்றி வாழுகின்ற நிலையிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமும் சைவ சமயம் காட்டுகிற உண்மை அனுபவம் என்பதை
நோக்குகின்ற பொழுது அவைகள் மிகவும் கீழ்ப்பட்டவை என்கின்றதான உண்மையை எடுத்து காட்டுகின்ற விதமாகத்தான் நமக்கு சமயக்குறவர்களினுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கோம். அதனாலதான் மிகு சைவ துறையானது விளங்கும்படியானதாக இந்த செயல்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு ஒரு புறம் பார்த்தால் இதை கதையாக புரிந்து கொள்வதா, அல்லது ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்தான் என்று நாம் புரிந்து கொள்வதா, அல்லது ஒரு சமய வரம்புக்கு உட்பட்ட ஒருவருடைய வாழ்வுக்கான விஷயங்கள் எல்லாம் இவ்வாறுதான் சொல்லப்படும் என்கின்ற அடிப்படையிலே புரிந்து கொள்வதா என்பது போன்ற பல குழப்பங்கள் நமக்கு தோன்றும். ஆனால் இதிலே சொல்லப்படுகிற உண்மை என்பது நாம் ஓரளவுக்கு அனுபவத்தோடு இந்த நூல்களை நோக்குகின்ற பொழுதுதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றதான விஷயங்களும் சமய ஆச்சாரியர்களினுடைய வாழ்வு என்பதும் சமய ஆச்சாரியர்களினுடைய மேன்மை என்பதும் எத்திரப்பட்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும். அதனாலதான் நமக்கு திரு நாவுக்கரச பெருமானை எடுத்து காட்டுகின்ற பொழுது திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வரு ஞான தவ முனிவர் என்று எடுத்து காட்டினார். இந்த திருத்தொண்டினுடைய நெறி வாழும்படியாக வந்திருக்கக்கூடிய ஞான தவ முனிவர், அங்கு தவ முதல்வர். இந்த நாவுக்கரச பெருமானை எடுத்து காட்டுகின்ற பொழுது வரு ஞான தவ முனிவர் வாய்கீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் அப்படின்றார். அப்ப ஒரு நாவினாலே உரை செய்கின்ற அளவுக்கு இவர்களினுடைய மான்மியம் அமையவில்லை. ஏனென்றால் சமய ஆச்சாரியர்களினுடைய தன்மை என்பது ஒரு சமயினுடைய நிலையிலே சமயம் என்பது என்ன, அந்த சமயத்திலே வழிபடுகிற கடவுளினுடைய தன்மை என்பது என்ன, அந்த கடவுளை நாம் எவ்வாறு நின்று வழிபடுதல் வேண்டும், அந்த கடவுளை வழிபடுகிற முறைமைகளிலே குற்றங்கள் ஏதேனும் நேர்ந்தால் அந்த குற்றங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதே சமயத்திலே அவனுடைய அந்த திருவடி அனுபவமாகிய அந்த அனுபவத்திலே நின்று கொண்டு எப்பொழுதும் இன்புற்று இருப்பதோடு மட்டுமல்லாது அவ்வழியே அடியவர்களையும் ஆட்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வாழ்வு நமக்கு காட்டுவது. அந்த முறைமையிலே இங்கு ஞானசம்பந்த பெருமானினுடைய இந்த அருள் தன்மை பொழிவினை கண்டு சிவபாதகிருதையர் இப்படி உனக்கு செய்தது யார் என்று அங்கு வினவி நிற்கின்ற நிலையிலே அவருக்கு தோணிபுர சிகரத்தை நோக்கி என்ன செய்தார் அப்படின்னா சிறிய பெருந்தகையார் கை காட்டினார். உச்சியின் மேல் எடுத்து அருளும் ஒரு திருக்கை விரல் சுட்டி என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்படி காட்டுகின்ற அந்த நிலையில அவர் அறியமாட்டாத அந்த தன்மையினாலே எண்ணிறந்த கருணையினால் நின்றாரை எதிர்காட்டி உள் நிறைந்து பொழிந்து எழுந்த உயர் ஞான திருமொழி. சேக்கிழார் பெருமான் நமக்கு வார்த்தைகள் வருகிறது, இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது, எனக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவிற்கு தகுந்தார் போல இந்த வார்த்தை வரும். ஆனால் திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு பெருமானினுடைய கருணையினால் எதிர் நின்றாரை காட்டி உள் நிறைந்து பொழிந்து எழுந்த உயர்ஞான திருமொழி அவைகள். அவர்களுடைய வாக்கு என்பது உயர்ஞான திருமொழி. ரொம்ப அழகாகவே திருநாவுக்கரச பெருமானும் எடுத்து காட்டுவார். பன்னாளும் பாமாலை பாட என்னை பயில்வித்தானை அப்படிம்பார். நம்பியாரூர் பெருமானை பற்றி சொல்லவே வேண்டாம். அவருக்கு முதல் அடியினை ஒரு முறை அல்ல இருமுறை எடுத்து கொடுத்தார். முதல் திருப்பதிகத்தை அருளி செய்கின்ற நிலையிலே பித்தன் என்கின்ற வார்த்தையை பெருமான் அருளி செய்தார். அதன் வழியே நின்று திருத்தொண்டர் தொகைபாட தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்கின்ற அந்த ஒரு சொற்றொடரையே பெருமான் அருள் செய்தார். அதுதோடு மட்டுமல்லாது மாணிக்கவாசக பெருமானும் மிக அருமையான முறையிலே சிவபுராணத்திலே எடுத்து காட்டுவார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ
உரைத்த சிவபுராணம் தன்னை. ஆச்சாரிகளுடைய அனுபவம் எந்த வகையிலேயும் மாறுபடவில்லை என்பதை நாம் இந்த இடத்திலே மிக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய ஒவ்வொரு வாக்குகளும் மாணிக்கவாசக பெருமான் தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டுவது போல, சிவன் அவன் என் சிந்தையுள், சிவனாகிய ஒப்பற்ற பரம்பொருள் ஒன்று உண்டு, அவனுடைய அருளை பெறுகின்ற ஆன்மாவாகிய ஒன்று உண்டு, அந்த ஆன்மாவானது அவனுடைய அருள் வழியே நின்று கொண்டால் அந்த ஆன்மாவிற்கு பிறப்பு இறப்பு என்பது எக்காலமும் இல்லை. இந்த உண்மையைத்தான் நமக்கு சமய ஆச்சாரியர்களுடைய வாழ்வு படம் பிடித்து காட்டுகிறது. அதனாலதான் அங்க சொன்னார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். நான் இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதான ஒரு கருத்து அமையும்படி சிவபெருமான் சிந்தையுள் நின்றான். இங்கு சொல்றார், உள்ளிறைந்து பொழிந்து எழுந்த உயர்ஞான திருமொழியால். என்ன செய்யுது, நம்ம பேசணும்னு முயற்சி பண்ணி பேசி கொண்டிருக்கிறோம் இதை சொல்ல வேண்டும் என்று. அங்கு என்ன செய்தது அப்படின்னா, நிறைந்து பொழிந்து எழுகின்றது. அங்குதான் ஆன்மா தன் செயலற்று சிவன் செயலாகவே விளங்குகின்றதாகிய தன்மை. நம்ம சொல்றோம் இல்லையா, என் செயலாவது யாதொன்றும் இல்லை எல்லாம் நின் செயலே. அந்த நின் செயல் என்பது நம்ம வாக்கியமா படிக்கிறோம். ஒருத்தருடைய வாழ்விலே நிகழுகின்ற பொழுது எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படின்றதான காட்சிப்பாடுதான் உள்ளிறைந்து பொழிந்து எழுகின்றதான அந்த உயர்ந்த ஞான திருமொழி அப்படின்றத நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமயக்குறவர்களினுடைய வாக்கு என்பது நமக்கு உயிருக்கு துணை செய்யக்கூடியது. ஒரு துணையை நாம் எவ்வளவு உறுதியாக நம்புவோம், ஒரு துணை என்கின்றதான ஒரு பொருளை நாம் எவ்வளவு உறுதியாக பற்றி கொள்வோம், அதாவது பிடித்து கொள்வோம். அதுபோல இந்த வாக்குகள் என்பவை சாதாரண நம்மை போன்றோர்கள் பேசுகிறதாகிய வாக்குகள் அல்ல. ரொம்ப அழகாகவே ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் எடுத்து காட்டுவார்கள், நம் போன்றோர் பேசுவது மாயா நாத ஒளி வாக்கு, அவர் போன்றோர்கள், அதாவது திரு ஞானசம்பந்த பெருமான் போன்றோர்கள் அருளி செய்திருக்கின்ற அந்த வாக்குகளோ உயர் அருள் திரு ஞான வாக்குகள் என்று எடுத்து காட்டுவார்கள். இரண்டுக்கும் வேறுபாடு இவ்வாறு அமைந்திருக்கிறது என்று. ஆகவே அப்பேற்பட்டதான அந்த உயர் ஞான திருமொழியினாலே அவர் எதை எடுத்து காட்டினார் அப்படின்ற பொழுது, எல்லையில்லா மறைமுதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை மள்ளல் நெடுந்தமிழால் மா நிலத்தோருக்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கழிகூற தம் பாடல் பரமர்வாள் செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்னும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரமபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி தாதையாருக்கு எம்மை இது செய்த பிரான் இவன் அன்றே என இசைத்தார் அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். இந்த பாடலின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், நாயன்மார்கள் ஒவ்வொரு பெருமக்களினுடைய பாடல்களும் அவர்களினுடைய அனுபவமாக, அதாவது பெருமான் அந்த தலத்திற்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அருள் செய்த அந்த அருள் திறத்தினை, அதாவது அப்பொழுது என்ன அனுபவம் நிகழ்ந்ததோ அந்த அனுபவத்தை எடுத்து சொல்லுவதாகவே அமைந்திருக்கின்றன. அந்த அனுபவத்தை எடுத்து சொல்லுவதாகவே அமைந்திருக்கின்றன அப்படின்றத நாம் அறிந்து கொள்ளவும் வேண்டும். அதே சமயத்திலே மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறித்து இசைபாட அண்ணல் அவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாட்டினையும் ஆசிரியர் என்ன செய்கிறார் அப்படின்னா பதிகங்கள் தோறும் அருள் செய்கிறார் அப்படின்றதையும் நமக்கு ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். இந்த வகைகளிலே நம்ம பார்க்கின்ற பொழுது இவ்வாறு இவர்களினுடைய வாழ்வானது இறைவனுடைய திருவருளோடு அந்த இறைவனே இவர்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய வாழ்வு அமைந்திருந்தது. அந்த நிலையிலே பல்வேறு அற்புதங்களை, ஏனென்றால் ஒரு ஆச்சாரிய மூர்த்திகளினுடைய தன்மை என்று நாம் பார்க்கின்ற பொழுது
இப்படி சீர்காழிப்பதியிலே திரு அவதாரம் செய்தவராக திரு ஞானசம்பந்த பெருமான் அமைந்திருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு தலங்கள் தோறும் சென்று, இன்று நம்ம பார்க்கிறோம் மூவர் பெருமக்களால் பாடல் பெற்ற தலங்கள், தேவார பாடல் பெற்ற தலங்கள். அதற்கு அடுத்தாற் போல பார்த்து கொண்டோம் அப்படின்னா அந்த தேவாரங்களிலே உள்கிடையாக வைத்து பாடப்பட்டிருக்கக்கூடிய வைப்பு தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறைகளிலே தான் நம்முடைய தமிழகம் முழுவதும் அமைந்திருக்கக்கூடிய சிவாலயங்களினுடைய பெருமையானது முதன்மைப்படுத்தி பேசப்படுகிறது. எல்லா பெருமைகளும் நமக்கு உண்டு. மூவர் பெருமக்கள் காலத்திற்கு முன்பே ஆலயங்கள் உண்டு. ஆயினும் அவர்கள் தந்த பொழிவு என்பது நமக்கு மிகுந்த உறுதுணையாகவும், அதே சமயத்திலே அங்கு அவர்கள் பெருமானை வழிபட்டு பெற்ற பயனை நாம் சிந்திக்கின்ற பொழுது அப்பெருமான் நமக்கும் அருள் செய்வான் என்கின்றதான நம்பிக்கையினையும் எடுத்து காட்டுகிறது. அதனாலதான் சொல்லுகிறார் மண்ணுலகில் பிறந்தார்கள் அப்படின்ட்டு. பிழைத்தாலும் அந்த பெருமானினுடைய திருவடியை வந்து அடைகின்ற பொழுது அந்த பெரும் கருணையை கொண்ட அந்த பெருமான் நம்மையும் ஏற்றுக்கொண்டு அருள்வான். அழகாகவே இந்த வாழ்வினுடைய தன்மையை எடுத்து சொல்லுகிற நிலைகளிலே பல திருப்பாடல்களையும் அமைத்து காட்டியிருக்கிறார்கள். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போமினோ அப்படின்னுட்டு இந்த வாழ்வு என்பது, இந்த உடல் சார்ந்த வாழ்வு என்பது நிலையில்லாத தன்மை உடையது என்பதை நமக்கு அறிவிப்பதோடு மட்டுமல்லாது, இந்த நிலையில்லாத வாழ்வினுடைய தன்மையிலே இருந்து கொண்டே இந்த உயிராகிய ஒன்று நிலை பெற்ற இன்பத்தை அனுபவிக்கின்ற வழியினை தேட வேண்டும் அப்படின்னு எடுத்துக்காட்டி, அதற்கு சிவபெருமானினுடைய திருவடியை வணங்குதல் ஒன்றே அந்த உயிரானது அந்த மேன்மை பொருந்திய நிலையை அடைவதற்கு ஒரே வழி என்பதையும் எடுத்து காட்டினார்கள். அந்த வகையிலே இவர்கள் செய்த அற்புதங்களையெல்லாம் எடுத்து காட்டுகின்ற முறைகளிலே அமைந்திருக்கக்கூடிய பாடல்களாக நாம் பார்க்கின்ற பொழுது, புனலில் ஏடு எதிர் செல்லன செல்லுமே, புத்தனார் தலை தத்தன தத்துமே, கனலில் ஏடிட பச்சென்று இருக்குமே, கதவு மாமரை காட்டில் அடைக்குமே, பனையில் ஆண்பனை பெண்பனை ஆக்குமே, பழைய என்பு பொற்பாவையை தாக்குமே, சின அறவிடம் தீர் என தீருமே, செய்ய சம்பந்தர் செந்தமிழ் மொழி பாடலே என்று எடுத்து காட்டுகிறார். இது அவர்கள் செய்திருக்கின்ற அற்புதங்களை ஒரு குறிப்பாக தருகின்ற பாடல்களாக நமக்கு அமைந்திருக்கின்றன. அவர்களுடைய வாழ்வே அற்புதம்தான், அவர்களுடைய ஒவ்வொரு நொடியும் அற்புதம்தான். அதை நாம் அனுபவித்து அந்த பாடல்களையும் அவர்கள் வாழ்வையும் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், நம்ம வாழுகின்ற வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் நம்ம ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவிற்கான அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றதான தன்மை உடையது. ஏனென்றால் மனிதர்களினாலே சாதாரண நிலைகளிலே செய்ய முடியாத செயல்களை எல்லாம் திருவருளின் துணையினை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்து காட்டியவர்கள். செயற்கரிய செய்வார் பெரியார் என்று நமக்கு பெரியோர்கள் அந்த பெரியார் என்று சொல்லப்படுபவர்களினுடைய இலக்கணத்தை எடுத்து காட்டினார்கள். அப்படி செயற்கரிய செயல்களை செய்து காட்டினார். அந்த வகையிலே திரு ஞானசம்பந்த பெருமான் திரு மறைக்காட்டிலே அடைக்கப்பட்டிருந்த, திரு மறைகளினாலே அடைக்கப்பட்டிருந்த அந்த திருக்கதவம் திறக்கும்படியாகவும், அதே சமயத்திலே திரு வாமூரிலே திரு அவதாரம் செய்தவர் நம்மளுடைய புகழாளனார் மாதினியார் ஆகிய தம்பதியினருக்கு சைவ மரபினுடைய தன்மை மிக மிக ஓங்கி தழைத்து விளங்கும்படியாக, ஏனைய சமயங்களினுடைய மருளானது நீங்கும்படியாக, உயிர்களினுடைய மயக்கத்தை தான் மருள் என்று சொல்லுவார்கள், அந்த மயக்கம் நீங்கும்படியாக திரு அவதாரம் செய்தவர் மருள் நீக்கியார். அவருடைய மூத்த தமக்கையாராக விளங்குபவர் நம்மளுடைய மிக அருமையான தன்மை உடைய திலகவதியார் என்னும் திருநாமத்தை உடையவர் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்விலேயும் அங்கு நம்ம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் அங்கு பலகாலமும் சமயங்களினுடைய உண்மையை மருள் நீக்கியார் ஆராய்கின்றார். மருள் நீக்கியார் என்ன செய்கிறார் அப்படின்னா, சமயங்களினுடைய உண்மையை ஆராய்கின்றார். இந்த உண்மையை அவர் ஆராயும்படியாக ஏன் ஏற்பட்டது என்கின்ற பொழுது, இறைவன் அவருக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றதாகிய வாழ்வு என்ன வாழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது,
அவருடைய தமைக்கையாராகிய திலகவதியாருக்கு கலிப்பகை நாயனாரை திருமணம் முடிக்க வேண்டி என்ன செய்கிறார்கள் அப்படின்னா மனம் பேசுகிறார்கள். அந்த வகையிலே கலிப்பகையார் போருக்கு சென்ற நிலையிலே அங்கு பெருமானினுடைய திருவடியை அடைந்து நிற்கின்றார். இந்த நிலையிலே அடுத்தடுத்து புகழாளனாரும் மாதினியாரும் பெருமானினுடைய திருவடியை சார்ந்து நிற்கின்றார்கள். அந்த நிலையிலே யாருமற்றதான ஒரு தன்மையை அங்கு மருள் நீக்கியார் உணர்கிறார். அதே தன்மையிலே இந்த உலகினுடைய வாழ்வு இவ்வாறுதான் என்பதையும் அவர் ஓர்வாறு ஆய்ந்து அறிந்து நம்பர் அருளாமையினால் சமன் சமயம் புக்கார் என்று தேவசேக்கலார் பெருமான் எடுத்துக்காட்டி அதிலே தருமசேனர் என்கின்றதான உயர்ந்த பொறுப்பினையும் அடைந்து அந்த சமன் சமயத்தினுடைய உயர்ந்த கோட்பாடுகளை எல்லாம் உள்ளவாறு விளங்கி கொண்டு அங்கு ஒரு தலைவராகவே அவர் விளங்குகிறார். இந்த நிலையிலே திலகவதியார் பெருமானினுடைய திருவருளை வேண்டி அங்கு நிற்கிறார். இதுபோல சைவ மரபிலே வந்த தம்முடைய தம்பியார் இப்பொழுது சமன் சமயம் சார்ந்து இப்படி நிற்கின்றாரே என்று இந்த நிலையிலே பெருமான் அவருடைய கனவிலே சென்று அவன் முன்னமே தவம் உடையோன், ஆகவே அவனை தக்கவாறு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் என்று அருள் செய்கிறார். இங்கு இறைவனை வழிபடுகின்ற முறைமையும் அந்த வழிபாட்டிலே நாம் சீர்மையாக செம்மையாக முழு நம்பிக்கையோடு நிற்கின்ற நிலையிலே அந்த பெருமான் நமக்கு இறங்கி வந்து எவ்வகையிலேனும் அருள் செய்வான் என்பதையும் இவர்களுடைய வாழ்வு ஒவ்வொரு நொடியும் எடுத்து காட்டுகிறது. அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு அந்த சூளை நோய் வந்து அவரை பற்றிய அந்த நிலையில எல்லா வைத்தியங்களையும் செய்து பார்த்து விட்டார்கள். ஏனென்றால் பின்னாடி சில நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. திருநாவுக்கரச பெருமானுடைய வாழ்விலே நம்ம பார்த்தோம் என்றால் கொடிய விஷத்தை கொடுத்து அவரை அருந்தச் செய்தது, யானையினை கொண்டு அவருடைய தலையை இடரும்படியாக ஏவியது, அதற்கு அடுத்தார் போல நீற்று அறையிலே, அதாவது சுண்ணாம்பு வேக வைக்கக்கூடிய அந்த நீற்று அறையிலே அவரை 6 நாட்கள் இருக்கும்படியாக செய்தது, அதற்கு அடுத்தார் போல பார்த்து கொண்டோம் என்றால் கல்லினை கட்டி கடலிலே எரிந்தது போன்ற இத்துணை செயல்கள் நடக்க இருக்கின்றன. இத்துணை செயல்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றன. ஆயினும் இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சூளை நோயை கொடுத்து பெருமான் அந்த சூளை நோயை தீர்க்கின்ற உபாயமாக திலகவதியாரை இவர் வந்து சாரும்படியாக திரு அதிகையிலே இருக்கின்ற திலகவதியாரை வந்து சாரும்படியாக செய்து அந்த திலகவதியாரின் வழியாக திருவாளன் திருநீறு அவர் அளிக்க வந்தது பெருவாழ்வு என்று வாங்கி அதை அங்கமெல்லாம் அவர் அணிந்து கொண்டு அந்த நிலையிலே சூளை நோயினுடைய தாக்கம் சிறிது அங்கு குறையப்பெற்ற பொழுது அவர் திரு அதிகை வீரட்டானத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானை நோக்கி நின்று கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்று தொடங்குகிற அற்புதமான திருப்பதிகத்தை ரொம்ப அழகாகவே அங்கு சொல்லிட்டார். கூற்று ஆயின வாறு விளக்ககளீர். ஏன்னா இந்த பெரும் பிறவியாகிய துன்பத்திலிருந்து விடுவிக்க வல்ல தலைவன் நீ ஒருவன்தான். உன்னுடைய அருளை பெறுகின்ற ஆன்மாக்களாகிய தன்மை உடைய சிறியோர்கள்தான் நாங்கள். அங்கேயே சமயத்தினுடைய கோட்பாடுகளும் இந்த வார்த்தைகளின் வழியாகவே நமக்கு விளக்கி சொல்லப்பட்டு விடுகின்றன. ஏன்னா இங்கு சொல்வது போலதான், பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டுமானால் இறைவனுடைய திருவடியை சார வேண்டும். இங்கு ஆசிரியர் அதைத்தான் எடுத்து காட்டுகிறார். இந்த கூற்றுவன் அப்படின்னா அது யமனையும் குறிக்கும். யமன் தான் என்ன செய்யறான், இறப்பையும் கொடுக்கிறான். இறப்புக்கு பிறகு வருகிற பிறப்பை பிரம்மன் கொடுக்கிறார். இப்படி மாறி மாறி இந்த இறப்பு பிறப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இறப்பு பிறப்புகளிலிருந்து மீட்டெடுக்க வல்ல தலைவன் நீ ஒருவன் மாத்திரம்தான் என்று அறிந்து அவனுடைய அடியை சரணாக அடைவதுதான் அங்கு உயிரினுடைய வாழ்வுக்கு உன்னதமான தன்மை என்பதை வலியுறுத்தும் விதமாக அந்த திருப்பாடல்களை எல்லாம் அமைத்து காட்டியிருக்கிறார். அதனாலதான் சலமோடு தூபம்
மறந்தறியேன் அப்படின்றதான அந்த வாக்கியங்கள் எல்லாம் அந்த கோட்பாடுகளைத்தான் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த வகையிலே நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த திருவதிகையிலே இவ்வாறு அருள் பெற்ற தன்மையினை என்ன செய்தார்கள் அப்படின்னா, இத்துணை காலமாக நம்முடைய சமயத்திலே தலைவராக இருந்த ஒருத்தர் இப்பொழுது சைவ சமயத்தை சார்ந்து அந்த சமயத்தினுடைய கடவுளின் அருளினாலே இத்தகையதாய நோயினை நீங்க பெற்றார் என்று உலகத்தவர்கள் அறிந்து கொண்டால் நம்முடைய சமயத்தினுடைய மாண்பு கெட்டு போகுமே என்று கருதி அவர்கள் என்ன செய்தார்கள், அரசனை துணையாக கொண்டு அவருக்கு இது போன்றதாகிய இடர்கள் பலவற்றையும் செய்தார்கள். சுண்ணாம்பு நீற்றறையிலே அங்கு வைத்தார்கள். அப்பொழுது இறைவனுடைய திருவடிக்கீழ் இருக்கின்றதாகிய இன்பம், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றடும் வீங்கில வேணிலும் என்கின்ற அற்புத திருப்பதிகத்தை அருளி செய்து அந்த நீற்று அறையிலிருந்து மீண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். விடம் ஊட்டிய பொழுது அங்கு எங்கள் நாதன் அடியாருக்கு நஞ்சும் அமுதமாகும் என்கின்ற அந்த அற்புத நிலையிலே நின்று கொண்டு அந்த நஞ்சினையும் அமுதாக்கி பெருமானுடைய அருளினாலே அந்த அற்புதத்தை செய்தார். யானையினால் இடர் உட இருக்கின்ற நிலையிலேயும் பெருமானினுடைய திருவருளை வேண்டி சுண்ணவெண் சந்தன சாந்தும் என்கின்றதான அந்த திருப்பதிகத்தை அருளி செய்து பெருமானுடைய திருவருளை இறைஞ்சி நிற்க அந்த யானையானது தன்னை ஏவுகின்ற அந்த பாகர்களையே அங்கு கொன்று நின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இத்துணை செய்த பிறகும் இந்த சமணர்கள், ஏன்னா சமயத்தினுடைய கோட்பாட்டின் வழியே இருக்கின்றதாகிய வலிமை அத்தகையது. நம்முடைய அறிவை எது சரி எது தவறு என்று சிந்திக்க விடாத அளவிற்கு செய்துவிடும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சமணர்கள் தான். ஏனென்றால் திரு நாவுக்கரச பெருமானினுடைய வாழ்விலே இவ்வாறு நிகழ்ந்தது என்றால், திரு ஞானசம்பந்த பெருமானினுடைய வாழ்விலே நம்ம எங்க விட்டோம்னா திருமறைக்காட்டிலே விட்டிருந்தோம். திருமறைக்காட்டிலே இருபெரும் மக்களும் எழுந்தருளினார்கள். அதிலே திரு ஞானசம்பந்த பெருமான் திரு மறைக்கதவம் திறக்க பாடி அருளினார் என்றால், திரு மறைக்கதவம் சாற்றும்படியாக நமக்கு திருப்பதிகத்தை அருளி செய்தவர் நம்மளுடைய திரு நாவுக்கரச பெருமான். இருவர்களுடைய வாழ்வும் சந்திப்பும் அப்படின்றதும் நமக்கு அந்த காலத்திலே சைவர்களிடத்தே பெருமானினுடைய திருவருளை பெற்று உய்வு அடையலாம் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையினையும் சிவ வழிபாட்டிலே ஒரு பெரிய எழுச்சியினையும், அதே சமயத்திலே அந்த அடியவர்களுக்கு இடர் நேருகின்ற பொழுது பெருமானினுடைய திருவருளினாலே, அதாவது இடர்களை மனித முயற்சியினால் நீக்கிக் கொள்வது அல்ல இங்கு காட்டப்படுவது, இடர்களை திருவருளின் முயற்சியினாலே நீக்கிக் கொள்ள முடியும் என்பதை நமக்கு ஐயம் திரிபு இல்லாமல் இந்த இருபெருமக்களும் இணைந்து நிகழ்த்திய அற்புதங்கள் எடுத்துக்காட்டும். இருபெருமக்களும் இணைந்து நிகழ்த்திய அற்புதங்கள் எடுத்துக்காட்டும் அப்படின்ற வகைகளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறையிலே நமக்கு திரு நாவுக்கரச பெருமானுடைய அற்புதங்களை எடுத்து காட்டுகின்ற முகமாக தலைகொள் நஞ்சு அமுதாக விளையுமே, தளல்கொள் நீரு தடாகம் அது ஆகுமே, கொலைசை ஆணை குனிந்து பணியுமே, கோல் அரவின் கொடு விடம் தீருமே, கலைகொள் வேத வனப்பதி தன்னிலே கதவு தானும் கடுகத் திறக்குமே, அலைகொள் வாரியில் கல்லும் மிதக்குமே, அப்பர் போற்றும் அருந்தமிழ் பாடலே என்று எடுத்து காட்டுகிறார். இந்த முறையிலே இருபெருமக்களும் எழுந்தருளி இருக்கின்ற அந்த நிலையில பாண்டிய நாட்டிலே சமன் சமயத்தினுடைய சார்பு மிகுந்து அரசனும் சமன் சார்பை உற்று இங்கு எங்கு காணினும் சமணர்களே நிறைந்திருக்கும்படியாகிய ஒரு நிலையானது வந்து எய்தியது. இந்த நிலையினை உள்ளவாறே அறிந்து கலக்கமுற்று ஆளவாயிலே எழுந்தருளி இருக்கின்ற சொக்கநாத பெருமானினுடைய திருவடியை பல்காலும் இறைஞ்சி நிற்கின்ற தன்மை உடையவர்களாக மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் விளங்கினார்கள். இறைவனுடைய திருவருள் என்று வாய்க்குமோ, என்று இந்த சமன் இருள் மாயுமோ என்று அவர்கள் நாள்தோறும் சொக்கநாத பெருமானிடத்தை விண்ணப்பம் செய்திருக்கின்ற வேளையிலே திரு ஞானசம்பந்த பெருமானை பற்றியதான செய்திகள் இவர்களுக்கு கிடைக்கப்பெற இவர்கள் பாண்டிய நாட்டினுடைய நிலையினை சொல்லி ஞானசம்பந்த பெருமானை இங்கு எழுந்தருள செய்ய வேண்டும் என்ற வேட்கையினாலே உரியவர்களை அங்கு திருமறைக்காட்டிற்கு அனுப்புகிறார்கள். அப்பொழுது திருமறைக்காட்டிலே எழுந்தருளி இருக்கின்ற திரு ஞானசம்பந்த பெருமானிடத்தை இந்த செய்திகளெல்லாம் தெரிவிக்கப்பட திரு ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து
பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளினார் என்பது வரலாறு. அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப அழகான முறையிலே ஆசிரியர் ஒரு அற்புத பதிகத்தை எடுத்து காட்டினார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கோளறு பதிகம் அப்படின்னுட்டு, அடியார் அவருக்கு மிக நல்ல நல்ல அப்படின்னு அந்த கோளும் நாளும் அடியார்களுக்கு இடர் செய்யாது என்கின்றதான ஒரு அற்புத தன்மையை அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது, இங்கு மதுரையிலே நடந்த வாதங்களும், முதலிலே அவனுக்கு ஏற்பட்ட சுரத்தை நீக்குகிறது ஒரு வாதம், சுரவாதம் அப்படின்ற மாதிரி பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் ஏற்பட அதை நீக்கும் பொருட்டாக இருவரும் நின்றார்கள். அங்கு நமக்கு சைவ சமயத்தினுடைய மேன்மை பொருந்திய திருநீட்டினுடைய பெருமையை விளக்குகின்ற முறையிலே மந்திரமாவது நீரு என்கின்ற திருப்பதிகத்தை அமைத்து அங்கு திருநீட்டினை அந்த கூன்பாண்டிய மன்னனுக்கு கொடுக்க அவனுடைய அந்த சுரநோய் வெப்பு நோய் நீங்கியது என்பது ஒரு பேரற்புதம். அதன் பின்பு நாம் பார்த்து கொண்டோம் என்றால், அதற்கு அடுத்தாறு போல அவர்கள் அனல்வாதம் புனல்வாதம் என்று இப்படி அவர்களுடைய சமய கொள்கையை மிக உறுதியாக பின்பற்றுகிற நிலையிலே அவர்கள் அந்த வாதத்தை தொடர்ந்து கொண்டே சென்றார்கள். சேக்கிழார் பெருமான் காட்டுவது போல எல்லாரும் ஜெயிப்பதற்கு, அதாவது வெற்றி கொள்வதற்கு ஆசைப்பட்டார்கள் என்றால் இவர்கள் தோல்வி அடைவதற்கு இவ்வளவு ஆசைப்படுகிறார்களே அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவார். அந்த அளவிற்கான சமய பற்றும் வெறியும் ஊறியிருந்ததான ஒரு காலகட்டம். அதை நாம் ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இருபெருமக்களினுடைய காலம் என்பதும் ஒரு சமமானது என்றும், அந்த சமமான காலத்திலே திரு ஞானசம்பந்த பெருமானினுடைய அந்த வாழ்விலே நிகழ்ந்த மதுரை எம்பதியிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியும், அதே சமயத்திலே திரு நாவுக்கரசு பெருமான் திரு அதிகையிலே பெருமானுடைய திருவருளை பெற்ற அந்த தன்மைக்கு அப்புறமாக அவருடைய வாழ்விலே நிகழ்ந்ததாகிய இத்தகையதான சம்பவங்களும், அதாவது நீற்றறையிலே வைத்தது, அதற்கு அடுத்தாறு போல இந்த விடம் கொடுத்தது, யானையை வைத்து இடறச் செய்தது, கல்லை கட்டி கடலிலே இடச் செய்தது என்பதெல்லாம் எவ்வளவு வலிமையாக ஒரு சமய கொள்கையை பின்பற்றி இருக்கின்றவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களிலே எல்லாம் சைவ சமயமே மெய்யான சமயம், அந்த சமயத்தினுடைய கடவுளாகிய சிவமே மெய்யான கடவுள், அவரை அடைந்து வழிபடுகிற அந்த அடியவர்களுக்கு எப்பொழுதும் அவன் மேலான கருணையை செய்வதோடு மட்டுமல்லாது எப்பொழுதும் மீண்டு வாராத நெறியினையும் தந்து அருளுவான் என்பதை நமக்கு இருவர்களினுடைய வாழ்வும் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இவர்கள் இவ்வாறு பல அற்புதங்களையும் இருபெருமக்களும் செய்து நமக்கு பெருமானினுடைய திருவடியை அடைந்து அருளினார்கள். இதற்கு அடுத்தாற் போல ஆச்சரியமான ஒரு வாழ்வியலை கொண்டவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வாழ்வு. ஏனென்றால் சமயம் என்பது இன்றைய கண்ணோட்டத்திலே பொதுவான ஒரு வாக்கியமாக சொல்லப்படுவது, திருநீரும் ருத்ராக்கமும் அணிந்து கொண்டால் அவன் சாமியாராக சென்று விடுவான் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பலரும் எடுத்து சொல்லுகிறார்கள். இதற்கு அடியேனும் விதிவிலக்கு அல்ல. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கேட்டிருப்போம், யாராவது ஒருத்தர் வழியாக இந்த வயசுல இப்படியெல்லாம் வேணுமா அப்படின்ட்டு. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சைவமானது இல்லறவியலை மிக நேர்த்தியான வகைகளிலே நிகழ்த்தும்படியாக அமைந்திருக்கக்கூடியதான ஒரு சமயம். இல்லற இயலை மிக நேர்த்தியான வகையிலே நடத்தும்படியாக அமைந்திருக்கக்கூடியதான சமயம். இதற்கு பெரிய உதாரணம் நம்மளுடைய நம்பியாரூரனுடைய வாழ்வுதான் அப்படின்றத நாம் அவருடைய வாழ்வை ஆழ்ந்து கற்று சிந்தித்து தெளிந்து உய்ய வேண்டும் அப்படின்றது அடியனுடைய ஒரு சிறிய கோரிக்கை. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்தாறு போல நம்ம பார்த்து கொண்டோம் அப்படின்னா, ரொம்ப அழகாகவே பெருமான் திரு நாவலூரிலே திரு அவதாரம் செய்தார். சடையனார் இசைஞானியார் என்கின்ற தம்பதியினருக்கு ஆதிசைவ குலத்திலே திரு அவதாரம் செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையிலே நம்ம பார்க்கின்ற பொழுது பெருமானினுடைய திரு அவதாரம் என்பது திரு கைலாயத்திலிருந்து இங்கு எழுந்தருளினார். திரு கைலாயத்திலே பெருமானுடைய திருத்தொண்டிற்காக மலர்பறிக்க செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த கமலினியார் அணிந்திதையார் என்கின்ற இருவர் மீது மனம் போக்கினார். அந்த மனம் போக்கிய அந்த ஒரு காரணம் பற்றி மட்டுமல்லாது, தீதில்லா திரு தொண்டர் தொகை தர போதுவார் போக்கினார் மாதர் மேல் மனம் என்பதுதான் நமக்கு சமய ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிற உண்மை. என சேக்கிழார் பெருமான் அப்படிதான் எடுத்து காட்டுகிறார். தீதில்லாத திருத்தொண்டர் தொகை தரும் பொருட்டாக திருவருளினாலே அவர்கள் மீது திருக்கண்ணோக்கம் செய்தார். அதோடு மட்டுமல்லாது
ஒரு சைவ இல்லறவியல் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேர் உதாரணத்தையும் எடுத்து காட்டுகிற முறைமையிலே அந்த திருநோக்கம் நிகழ்ந்தது அப்படின்றதான கருத்தை எடுத்து காட்டுகிறார். அங்கிருந்து பெருமான் இது போல மாதர் மேல் மனம் போக்கினை, ஆகவே நீ மண்ணுலகில் பிறந்து மாதர் இன்பம் கழித்து வருவாயாக என்று அருள் செய்கிறார். அந்த நிலையிலே செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் என்று பெருமானிடத்தை விண்ணப்பம் செய்து கொள்ளுகின்ற அந்த நிலையிலே ஐயனே மையல் மானுடமாய் மயங்குகின்ற வேளையிலே தடுத்து ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும்னு திருக்கைலாயத்துல பெருமானிடத்தை விண்ணப்பம் செய்து கொண்டார். அந்த வகையிலே இங்கு உரிய பருவத்திற்குரிய செயல்கள் எல்லாம் செய்யப்பெற்று மனப்பருவம் ஐந்த நிலையிலே அங்கு புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் திருமகளாரை திருமணம் முடிக்கின்ற பொழுது பெருமான் ஒரு கிளவேதியராக எழுந்தருளி வந்து இவன் நமக்கு அடிமை என்கின்ற முறைமையிலே அவரை ஆட்கொண்டார். அந்த ஆட்கொள்ளுகின்ற நிகழ்வு ஒரு பெரிய அற்புதம். தன்னுடைய அடியவர்கள் எங்கிருந்தாலும் அதை நமக்கு ஆசிரியர்களே சொல்லுகின்றார்கள், எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் செய்கின்ற தன்மை உடையவன். இது அவர்களுடைய அனுபவ வாக்கு. எங்கேயாக இருந்தாலும் சரி, யாராக பிறந்திடினுமாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்களே கேட்கிறாங்க இல்லையா, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் மனத்தே என் மனத்தே உன் அடி வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அதனால எங்கேனும் யாதாகி பிறந்திடணும் தன் அடியாருக்கு பெருமான் என்ன செய்கின்றான் அப்படின்னா, இந்தா இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன் பார் என்று அருள் செய்வாங்க. கூட்டத்துல ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார், இந்த இருக்கிறப்பா நீ தேடாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்வது போல பெருமான் வந்து அருள் செய்வான். அப்படிப்பட்ட அந்த வாக்குகளுக்கெல்லாம் பிரமாணமாக அமைந்திருக்கக்கூடியது நம்பியாரூர் பெருமானுடைய வாழ்வு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்வும் நமக்கு மிக நுட்பமான நிலையிலே அமைந்திருக்கக்கூடியது. ஏனென்றால் இல்லறவியலினுடைய தன்மையிலே இந்த உலக இன்பத்தையும், அதாவது மாயையின் வழியாக பெறப்பட்டிருக்கக்கூடியதாகிய உடல் இன்பத்தையும் சிவபோகமாக ஒரு ஆன்மாவால் எப்படி அனுபவிக்க முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வாழ்வாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் நாயன்மார்களிலே பெரும்பான்மையானோர் இல்லறத்தை சார்ந்து நிற்கின்ற தவத்தை உடையோர்கள். அந்த தவம் என்பது எப்படிப்பட்டதான ஒரு வாழ்வாக அமைந்திருக்கும் என்பதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் அந்த இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இந்த வாழ்வியலை நம்ம வாழ்வதற்கே தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களினுடைய வாழ்வு என்பது முழுவதும் யோக நிலைகளிலே நிகழ்த்த பெறுகிறதான வாழ்வு அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவேதான் அங்கு பரவை நாச்சியாரோடும் சங்கிலி நாச்சியாரோடும் அவர் கூடி இருந்த அந்த இன்பத்தை சிவபோகம் விளைந்தது என்றே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். அது வெறும் உடல் போகமாக அங்கு விளையவில்லை, சிவபோகமாக விளைந்திருக்கிறது என்பதுதான் நம்முடைய சமயத்தின் வழி நின்று ஒரு பொருளை தூய்ப்பதற்கு உண்டாகிய அனுபவம் அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஆகவே அவர்கள் பல அற்புதங்களையும் நமக்கு நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். வெங்கரா உண்ட பிள்ளையை நல்குமே, வெள்ளை ஆணையின் மீதேறி செல்லுமே, மங்கை பாகனை தூது நடத்துமே, மருவி ஆறு வழிவிட்டு நிற்குமே, செங்கலாவது தங்கமது ஆக்குமே, திகழும் ஆற்றிட்டு செம்பொன் எடுக்குமே, துங்கவான் பரி சேரற்கு நல்குமே, துய்ய நாவலூரர் சுந்தரர் பாடலே என்று அவருடைய வாழ்வு இவ்வாறு செம்மைப்படுத்தப்பட்டு நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. நம்பியாரூர் பெருமானுடைய வாழ்வை ஒவ்வொரு இல்லறத்தார்களும், அதாவது சைவ வழியே நின்று இல்லறத்தை பேணுகிற ஒவ்வொருவர்களும் அறிந்து அந்த உண்மையை தெளிந்து அந்த உண்மையின் வழியே நின்று கொண்டு அனுபவத்தை தூய்க்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லாம் சிவபோகமாகவே விளையும் என்பதற்கு ஆகச்சிறந்த மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மிகச்சிறந்த சைவ மெய் இயல் வாழ்வியல் நெறியாக அமைந்திருக்கக்கூடியது நம்பியாரூர் பெருமானுடைய வாழ்வு. ஏன்னா இறைவனை அடைவதற்கு துறவுதான் சிறந்தது அப்படின்னு பலரும் பல வகைகளிலே எடுத்து சொல்லுகிற முறைமைகளிலே அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நின்று ரொம்ப அழகாகவே சொல்லுவார், எல்லாத்தையும் துறந்தால்தான் உன்னை பெற முடியும் என்கின்ற நிலையிலே நம்பியாரூர் பெருமானுக்கு மட்டும் ஏன் இந்த விதிவிலக்கு அப்படின்னு பெரியவர்கள் பலவாறும் அந்த நுட்பத்தை அந்த உண்மையை வினவி அருளி இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். திரு கைலாயத்திலிருந்து வந்து இங்கு இருந்து இந்த உலகியல் போகங்களை உள்ளவாறே அனுபவித்து, ஏனென்றால் ரொம்ப அழகா பெருமானிடத்தே இருந்துதான் அவர் எல்லாவுமே பெற்றுக்கொண்டார். உடுத்துவதற்கு ஆடையும் பெருமான் கொடுத்தார், போட்டுக்கொள்வதற்கான சந்தனங்களும்
உடம்பிலே அணிந்து கொள்வதற்கான நறுமணப் பொருள்கள் முதற்கொண்டு பெருமானிடத்தே தான் பெற்றுக்கொண்டார். நம் பெருமானையே தனக்குரிய தோழராக பெற்றுக்கொண்டார். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு வாழ்வு நிகழுமா அப்படின்றதெல்லாம் ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம். அதுதான் நம்பியாரூர் பெருமானுடைய வாழ்வு. அதற்கு அடுத்தாற்போல் நிகழ்கிற மாணிக்கவாசக பெருமான் திருவாதவூரிலே அவதாரம் செய்தார். சம்புபாதாசிரியர் சிவஞானவதியார் என்கின்ற அந்த வைதிக ஒழுக்கம் நிறைந்த குடும்பத்திலே அவதாரம் செய்தார். வாதவூரர் என்பது அவருடைய திருநாமமாக அமைந்திருந்தது. ஆயக்கலைகள் 64 கற்று தேர்ந்த அந்த நிலையிலே பாண்டிய மன்னன் அவருக்கு முதன்மை மந்திரியாக பொறுப்பினை அளித்ததோடு மட்டுமல்லாது அவருடைய சிறந்த அந்த அறிவு ஆற்றலையும் நிர்வாகத் திறனையும் கண்டு அவருக்கு தன்னுடைய பட்டப்பெயராக விளங்குகின்ற தென்னவன் பெருமராயன் என்கின்ற பட்டத்தினையும் கொடுத்து அரசாட்சி செய்து வருகிறார். அந்த நிலையிலே பெருமான் நாள்தோறும் சொக்கநாத பெருமானை வணங்கி தன்னை ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்ற நிலையிலே அங்கு பாண்டிய நாட்டினுடைய குதிரைப்படைகளினுடைய குதிரை எண்ணிக்கை குறைய குதிரைகள் கடற்கரையிலே வந்து இறங்கி இருக்கின்ற செய்தியினை கேட்டு அரிமர்த்தன பாண்டியனானவன் குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டாக மாணிக்கவாசக பெருமானாகிய வாதவூரடிகளை அனுப்புகிறார். அப்பொழுது வாதவூரடிகள் பெருந்துறை என்கின்ற திருத்தலத்தை அடைகின்ற பொழுது அவருக்கு முன்னாகவே அவரை ஆட்கொள்ளும் பொருட்டாக எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் அவரை எடுத்து காட்டுவது போலயே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் என்று இப்படி தொடருகின்ற செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து போயிருக்கின்றதாகிய உயிர், அப்படிப்பட்ட உயிராகிய எனக்கு இந்த பிறவிகளிலே ஏற்படுகின்ற இழைப்பினை நீக்கி மெய்ப்பொருளை அறிவித்து அந்த மெய்ப்பொருள் அனுபவத்திலே அழுத்தி மீண்டும் பிறப்புக்கு வாராத நெறியினை அருள் செய்யும் பொருட்டாகவே பெருமான் அங்கு எழுந்தருளி இருந்தார் அப்படின்றது அவருடைய அனுபவ வாக்கு. ஏனென்றால் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுகின்றார். இப்படி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு அந்த அனுபவ வாக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் பொருட்டாக பெருமான் பேரற்புதங்களை செய்தார். அதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை சொல்லுகின்ற பொழுது எடுத்து சொல்லுவார், அவன் எனக்கு மெய் சேவகன் என்பார். அதாவது உண்மையாகவே எனக்கு சேவகம் செய்பவன் என்று யாராவது இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சிந்தித்து பார்த்தால் உண்மையாகவே எனக்கு சேவகம் செய்பவன் யார் என்றால் அப்பெருமான் தான் எனக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் நான் அடியேன். இந்த கருத்தை நமக்கு நாவுக்கரச பெருமானும் எடுத்து காட்டுகிறார். என் கடன் பணி செய்து கிடப்பது, உன் கடன் அடியேனையும் தாங்குதல். அந்த இறைவன் நம்மையும் தாங்கி நிற்கிறான் அப்படின்றதுதான் அந்த உட்கிடை. அதுதான் அந்த மெய்ச்சேவகன் என்கின்றதான அந்த வாக்கியங்களுக்கும் பொருளாக அமைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த குதிரை வாங்கி வருகின்ற நிலையிலே பெருமான் இப்படி ஆட்கொள்ள கொண்டு செல்கின்ற அந்த பணமெல்லாம் பெருமானிடத்தே, ஏன்னா உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருவினுடைய திருவடியிலே சமர்ப்பித்த அந்த நிலையிலே பாண்டிய மன்னனுக்கு செய்தி செல்லுகிறது. இது போல வாதவூரர் இங்கு ஒரு அடியவரை பார்த்து அவரு அந்த அரசருக்குரிய கோலங்களை எல்லாம் மந்திரிக்குரிய கோலங்களை எல்லாம் களைந்து ஒரு ஆண்டி போல காட்சி அளிக்கிறார். கொண்டு வந்த பணத்தை எல்லாம் இங்கு கொடுத்து விட்டார். ஆகவே அரசருக்கு தெரிவிக்கின்றோம் அப்படின்னுட்டு அரசனும் வெகுண்டு எழுந்து உடனே வந்து நம்மை பார்க்கும்படியாக என்று ஒரு ஓலையை எழுதி அனுப்புகிறான். அந்த ஓலையை அவர் காணவே மாட்டேன் என்கிறார். ஏன்னா மேலான சிவானந்தத்திலே அழுந்தி இருக்கிறார். சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் பேசுவார் மெச்சுவார் அப்படின்னு அந்த அனுபவ நிலையிலே அவர் அமர்ந்திருக்கின்ற நிலையில குருநாதர் இந்த ஓலையை தன்மையை உணர்ந்து அங்கு அவரை செல்லும்படியாக மீளவும் அந்த மந்திரிக்குரிய வேடங்களை கொடுத்து அனுப்புகிறார். இங்கு வந்தவர் அந்த ஆவணி மூல நன்னாளிலே குதிரைகள் வரும் அப்படின்னு அறிவிக்கின்றார் மன்னரிடத்தே. மன்னனும் அந்த வெகுண்டு எழுந்தமையை மனதிலே வைத்து கொள்ள வேண்டாம் என்று எப்பொழுதும் போல அந்த அமைச்சர் பணியை தொடருங்கள் என்று சொல்ல அந்த அமைச்சர் பணியிலே தொடர்ந்திருக்கின்ற நிலையிலே ஆவணி மூலம் நெருங்க நெருங்க குதிரைகள் வராத சுவடு வருகின்ற சுவடு காணாத தன்மையிலே மன்னன் மீளவும் வெகுண்டு எழுந்து அவரை சிறையில் அடைக்கும்படியாக சொல்ல அப்பொழுது குதிரைகள் எல்லாம் நரிகளையெல்லாம் பெருமான் குதிரைகள் ஆக்கி கொண்டு மதுரை நகருக்குள்ளே புகுந்தார் அப்படின்றது அவருடைய வரலாறு. அப்படி புகுந்து பாண்டிய மன்னனிடத்தே அந்த குதிரைகளை எல்லாம் கைமாற்றி
குதிரைகளை எல்லாம் பரிசோதித்து சிறந்தவை என்று பல்லோரும் இயக்கும் வண்ணமாக அந்த குதிரைகளை அங்கு கொடுத்து சென்றார். அவைகள் இரவிலே நரிகளாக மாறி அங்கு இருந்த குதிரைகளையும் கடித்து இப்படியான பெரு கலக்கத்தை மதுரை நகருக்குள்ளே உண்டு செய்ய மன்னன் மிகுந்த கோபத்தை அடைந்து மாணிக்கவாசக பெருமானை என்ன செய்தார் அப்படின்னா, வைகை மணலினுடைய சுடு மணல் பரப்பிலே சென்று நிற்கும்படியாக அவருக்கு தண்டனையை கொடுத்தார். அப்படி நிற்கின்ற அந்த நிலையில பெருமான் அவருடைய தன்மைக்கு இறங்கி அங்கு வைகையிலே பெருவெள்ளம் பெருக்கெடுக்க செய்தார். அந்த பெருவெள்ளத்தை பெருக்கெடுக்க செய்த அந்த நிலையில இதற்கான காரணத்தை அறியாமல் மன்னன் வருந்த, இதற்கான காரணம் மாணிக்கவாசக பெருமானுக்கு நாம் செய்த துன்பமே என்று மதியுடைய அமைச்சர்கள் மன்னனுக்கு எடுத்து கூற, அமைச்சரும் மன்னனும் மாணிக்கவாசக பெருமானுடைய திருவடியை பணிந்து நிற்க, அந்த நிலையில இந்த வைகை ஆற்றினுடைய வெள்ளம் படிப்படியாக குறைய, அந்த வெள்ளத்தை அடைக்கும்படியாக வீட்டுக்கு ஒரு ஆள் கூலி ஆளாக வந்து அடைக்க வேண்டும் என்று மன்னன் உத்தரவிட, அந்த நிலையிலே மதுரையம்பதியிலே இருந்த வந்தியின் பொருட்டாக பெருமானே கூலி ஆளாக வந்து இங்கு இந்த வைகை கரையினுடைய மண்ணை மேவி அந்த கரையை அடைத்து, அதோடு மட்டுமல்லாது இந்த அரிமர்த்தன பாண்டியன் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் உணரும்படியாக மாணிக்கவாசக பெருமானினுடைய திறத்தை நமக்கு அறிவித்து அருளினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நால்வர் பெருமக்களினுடைய முக்தி என்பதும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது அப்படின்றதுதான் பேருண்மை. திரு ஞானசம்பந்த பெருமான் நல்லூர் பெருமணத்திலே எழுந்தருளியிருந்த சோதியினுள்ளே புகுந்து தான் மட்டுமல்லாது அனைத்து அடியவர்களும் புகும்படியாக செய்து பின்பு தான் புகுந்தார். அடுத்ததாக திருப்புகழூரிலே தோன்றிய சோதியிலே நம்மளுடைய நாவுக்கரச பெருமானும் கலந்து மறைந்தார். நம்பியாரூர் பெருமான் வெள்ள ஆணையின் மீதேறி கைலாயம் சென்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல மாணிக்கவாசக பெருமான் தில்லையிலே கூத்த பெருமானோடு இரண்டர கலந்தார் அப்படின்றதுதான் இவர்கள் நால்வர் பெருமக்களினுடைய நிறைவான நிலை. அதாவது இல்லாமல் போகவில்லை, எப்பொழுதும் இருக்கின்ற பொருளோடு அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் போகவில்லை, எப்பொழுதும் இருக்கின்ற பொருள் எது? சத்து சித்து ஆனந்தமாகிய சிவம்தான் எப்பொழுதும் உள்ள பொருள். அந்த எப்பொழுதும் உள்ள ஆனந்தமாகிய பொருளின் இடமாக நின்று கொண்டு அந்த சிவானந்தத்தை இடையறாது அனுபவித்து நிற்கிறார்கள் அப்படின்றது இவர்களுடைய வாழ்வு. இவர்களினுடைய வாழ்வை அடிவொற்றி அவரை வணங்கிய அடியவர்களும் அவர்களுடைய திருவடியை அணைந்திருக்கிறார்கள் அப்படின்றதும் இவர்களுடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிற உண்மை. கணநாத நாயனார் ஞானசம்பந்த பெருமானினுடைய திருவடியை வழிபட்டே பெருமானுடைய திருவடியை அடைந்தார் என்று தெய்வ சேக்கலார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். நாவுக்கரச பெருமானினுடைய திருவடியை வழிபட்டே அப்பூதியடிகள் பெருமானுடைய திருவடியை அடைந்தார் என்று எடுத்து காட்டுகிறார். நம்பியாரூர் பெருமானுடைய திருவடியை வழிபட்டே சடங்கவி சிவாச்சாரியாரினுடைய திருமகளாரும் பறவையாரும் சங்கிலியாரும் அதற்கு அடுத்தார் போல சேரமான் பெருமான் நாயனாரும் பெருமல்லை குறும்ப நாயனாரும் பெருமானுடைய திருவடியை அடைந்தார்கள் அப்படின்றதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். மாணிக்கவாசக பெருமானினுடைய திருவடியை நாமெல்லாமும் வழிபட்டு பெருமானினுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த சமய தலைவர்களாக இவர்கள் அவதாரம் செய்து சமய ஸ்தாபனத்தை செய்து அந்த சமயத்தினுடைய கடவுளாகிய சிவபெருமானினுடைய உண்மை திறங்களையெல்லாம் நாமெல்லாம் அறியும் பொருட்டாக எளிய தமிழ் மொழியிலே பதிகங்களாக அருளி செய்து நமக்கு உற்ற துணையாக அவைகள் எப்பொழுதும் உதவும்படியாக செய்து அவர்களுடைய வாழ்வை அந்த பெரும் பொருளிலே ஐக்கியமாக்கி கொண்டார்கள் அப்படின்றதோட இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அரகர நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். சரி, இப்ப ஐயாவினுடைய சொற்பொழிவை மிக சுருக்கமாக நான் ஓரிரு நிமிடங்களில் முடித்து விடுகிறேன். சமயம் என்பது நன்றாக சமைக்கப்பட்டது என்பதில் தொடங்கி நால்வருடைய திருவாக்குகள் நமக்கு தோன்றா துணையாக இருக்கின்றன என்றும் அவை உயிருக்கு உறுதி தருவன என்றும் ஐயா சொன்னார்கள். நம்மால் இயக்கப்படுவதோ நம்மால் நிர்ணயம் செய்யப்படுவதோ அல்ல இந்த பிறப்பு. அதனால் இந்த பிறவி பெருங்கடலை நீங்குவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் சமயம் என்று சொன்னார்கள். இதுக்கு அடுத்தாக நேராக
இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுவித்து நிரந்தர இன்ப நிலையை தரக்கூடியவை நால்வருடைய திருவாக்குகள் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நால்வருடைய வாழ்க்கை வெறுமனே ஒரு கவிதை தன்மை நிறைந்த, அழகியல் தன்மை நிறைந்த, அது கற்பனை தன்மை நிறைந்த ஒரு கற்பனாவாதம் அல்ல, அது வரலாற்று உண்மை என்று சுட்டிக்காட்டினார்கள். இந்த வரலாற்று உண்மைக்கு திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, பெரிய புராணம் என்று 3 சான்றுகள் இருப்பதையும், அதன் வழியாகத்தான் நாம் அவற்றை முழுமையாக செம்மையாக நாம் புரிந்து கொள்கின்றோம் என்பதையும் ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதன் பிறகு நம்முடைய சமயாச்சாரருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஐயம் திரிபர புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அது ரொம்ப மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்று சமயாச்சாரருடைய வாழ்க்கை வரலாற்றை யார் யாரெல்லாமோ பேசி எப்படி எல்லாமோ பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையான சித்தாந்த சைவ சமயம் அதற்கான மூல நூல்களையும் ஆதாரங்களையும் வைத்திருக்கின்றது. எனவே அதன் வழியாகவே நாம் ஐயம் தெரிவர அந்த வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சமயாச்சாரியருடைய சமயம் என்ன, அவற்றினுடைய நூல்கள் என்ன, கோட்பாடு என்ன என்பதை ஒரே ஒரு பாட்டு நமக்கு விளங்க சொல்வதாக மிக செறிவான ஒரு பாட்டு, அது வேதநெறி தழைத்தோங்க என்ற பெரிய புராணத்தினுடைய திருப்பாடலை ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அது மிக அற்புதமான ஒரு விளக்கம். அது திருஞான சம்பந்தருடைய திரு அவதாரத்துல மிக ஆழமான கருத்துக்களை ஐயா அவர்கள் மிக விரிவாக எடுத்துரைத்தார்கள். உயிரின் பக்குவம் தான் ரொம்ப முக்கியது, அதனுடைய உடலோ மற்ற சூழல்களோ முக்கியம் அல்ல என்பதை ஞானசம்பந்தருடைய வரலாறு காட்டுகிறது. பொதுவாக உயிர்கள் ஏதேனும் ஒரு பொருளின் மீது இச்சை வைக்கும், ஆனால் சிவருமான் மீது இச்சை வைப்பதுதான் நமக்கு சிறந்த பக்குவம் என்று சுட்டிக்காட்டினார்கள். கண்மலர்கள் நீர் ததும்ப என்ற பெரிய புராணத்தினுடைய திருப்பாடலுடைய அந்த திரு வாக்குகள், அந்த விவரிப்பு ரொம்ப அருமை. அதனுடைய அந்த ரொம்ப அருமையா சொன்னாங்க ஐயா. இரண்டாவது நால்வருடைய திருவாக்குகள் வேண்டுமானால் பார்ப்பதற்கு வெளியே வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் அவற்றினுடைய அவர்களுடைய அனுபவம் ஒன்று, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனுபவம் வேறு வேறு அல்ல. அதே போல நால்வருடைய கோட்பாடுகளும் வேறு வேறு அல்ல என்பதை மிக விரிவாக சுட்டிக்காட்டி தெளிவாக அதை வலியுறுத்தி காட்டினார்கள். அதாவது பொதுவாக ஒருத்தர் அழுதால் மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது துக்கம் வரும், ஆனால் ஞான சம்பந்தர் அழுதால் இந்த உயிர்கள் குதூகலித்தன என்று பெரிய புராணத்திலே சொல்வதை மிக அருமையாக எடுத்து காட்டினார்கள். அதனால் எல்லா உயிர்களும் அருள் பெற்றன என்று சேகலார் சொல்வதையும் காட்டினார்கள். அந்த வகையிலே நால்வருடைய அனுபவமும் ஒன்றுதான், அவற்றில் ஏற்றத்தாழ்வில்லை. அதனால் நால்வரிலே இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்ற கணக்கும் நமக்கு கிடையாது. நால்வரும் நமக்கு ஒருவரே என்று ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். குருலிங்க சங்கமத்தினுடைய அந்த அடிப்படை கோட்பாடு, சைவசித்தாந்தத்தினுடைய அடிப்படை கோட்பாடே குருலிங்க சங்கமம் தான். சிவருமானை காட்டி கொடுத்து அவனை வாழ்க்கையிலே தன்னுடைய உயிரிலே அவனை அனுபவிப்பதற்கான அந்த உணர்வியலை ஊட்டுபவன் குரு என்பதை காட்டி, அந்த குருநாதர் தான் நம்முடைய நால்வர் பெருமக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை உணர்வது நம்முடைய அடிப்படை கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு குறிப்பு, சாஸ்திரங்கள் கோட்பாடுகளை சொல்லுகின்றன, ஆனால் அவற்றை வாழ்க்கையில் எப்படி அனுபவிப்பது, அது சாத்தியமா என்ற சந்தேகம் வரும். அது வெறும் கற்பனை கோட்பாடுகளா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இல்லை, அது கற்பனை கோட்பாடு அல்ல, இவற்றையெல்லாம் நால்வர் பெருமக்கள் தன் வாழ்விலை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள், எனவே அது சாத்தியமானவையே அப்படின்னு ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இரண்டாவது பதிக்கு பசு என்றும் அடிமையே அப்படிங்கிறதா சைவ சித்தாந்தம். அதையும் நால்வர் வாக்குகள் காட்டுகின்றன. அதை அடியார் என்ற சொல்லை மிக தெளிவாக அடியில் ஆர்ந்திருப்பது அடியார், இறைவனுடைய திருவடியிலே தம்முடைய அறிவையும் சிந்தனையும் உணர்வையும் உயிரையும் பொருத்தி இருப்பவர்கள் அடியார்கள் என்று விளக்கி காட்டினார்கள். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்ற பெரிய புராண திருப்பாடல் கடந்த நூற்றாண்டினுடைய இறுதியிலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி சூளை சோமசுவாமி நாயகர் முதலாக பெரியவர்கள் எல்லாம் அதில் ஈடுபட்டு தொடர்ந்து பல நூல்களை இயற்றினார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடல், அந்த திருப்பாடலையும் சுட்டிக்காட்டி அவர்கள் பண்ணினார்கள். சைவ சித்தாந்தத்தினுடைய உண்மை பொருளைத்தான் 12 திருமுறைகளும் சொல்கின்றன என்று ஆணித்தரமாக ஐயா சொன்னார்கள். இரண்டாவது, ஞானசம்பந்தருடைய நோக்கத்தை சொல்ல வரும்பொழுது பெரிய புராணம் மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை சொல்கிறது. என்னன்னா, சமண சமயத்தை வேறற களைவதுதான் ஞானசம்பந்தருடைய திரு அவதார நோக்கம். அதை என்ன சொல்கிறார் அவர், எப்பொருளும் ஆக்குவான் இறைவன் என்றதுல துப்புரவு இல்லாத துணிவை புகழாக எழுக்க செய்வதற்காக எழுந்தார் அப்படிங்கிற அந்த வரியை சுட்டிக்காட்டினார்கள். இரண்டாவது, தவ முதல்வர் ஞான சம்பந்தர் என்று சொன்ன சேக்கலார் சுவாமிகள் அப்பர் பெருமானி தவ முனிவர் என்று சுட்டிக்காட்டியதையும் சொன்னார்கள். அந்த உள் நிறைந்து பொழிந்தெழுந்த உயர்ஞான திருமொழி என்கிற அற்புதமான திருவாக்கு நாம் என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே ஆழ அழுத்தி பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு திருமொழி அது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்ற 2 அந்த ஒப்பீடும் மிக அருமை, அற்புதமான ஒரு ஒப்பீடு.
அதே போல அப்பரடிகளுடைய வாழ்க்கையும் ஐயா விரிவாக விளக்கினார்கள். இடர்களை நாம் திருவருளால் வெல்ல வேண்டும். ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன் என்ற திருவாக்கினை நாம் எப்பொழுதும் மனத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஐயா சொன்னார்கள். சுந்தரமூர்த்திகளுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ரொம்ப விசித்திரமானது, இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லாதது. அதை ஒரு பாட்டு கூட உண்டு. ஒரு வழக்கால் இருமணம் முடித்து என்ற ஒரு பாடல், எனக்கு அது ஞாபகம் இல்லை. அந்த பாடலிலே எப்பொழுதுமே இவர் துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் தான் அதை சொல்வார். அதாவது இல்லறத்தை விட்டவர்களுக்கு தான் வீடு பேரு அப்படின்னு சொன்னது அந்த வாக்கை பொய்யாக்கி ஒரு மனத்தோடு இருமணத்தையும் முடித்து வைத்த சுந்தர பெருமான் நீ முக்தி பேர் அடைந்தே எப்படியப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். 4 மாலை என்று நினைக்கிறேன். அற்புதமான ஒரு பாடல். அது சைவ மெய்யியல் வாழ்வு. சைவ சமயம் இல்லறத்துக்கு எதிரானது அல்ல என்பதை அருமையாக சுட்டிக்காட்டி சுந்தரமூர்த்தியின் வாழ்க்கை வரலாறு சொன்னார்கள். மாணிக்கவாச சுவாமியுடைய வரலாறு மற்ற வாழ்க்கை வரலாறு, அதனுடைய அனுபவமே தனி. அது வேறு விதமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் வாய்க்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வகையிலே நம்முடைய பொன்னான நேரத்தை நமக்கு அளித்து மிக அற்புதமாக நால்வருடைய திருவாக்கினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை செறிவாகவும் ஆழமாகவும் நுட்பமாகவும் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சைவசித்தாந்த கழகத்தினுடைய சார்பிலே மிக அன்பான வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வகுப்பு வரும் 27ஆம் தேதி நடைபெறும். அதற்கான அறிவிப்புகள் நம் குழுவில் இடம்பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, மிக்க நன்றி.